ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் இயக்குனர் தெரிவிப்பு. பொர்லஸ்கமுவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் உதித்த லியனகி இன்று கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற தீர்ப்புகளை அரசியல் யூடியூபர்கள் முன்கூட்டியே அறிவிப்பு செய்வதுதான் முறைமையில் கொண்டு வந்த மாற்றமா? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி. உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சகல எதிர்க்கட்சிகளும் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற துணிப்பொருளில் இணைந்து செயற்பட போவதாக அறிவித்துள்ளன. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது. இன்று ரணிலுக்கு நேர்ந்த கதி நாளை பிரிதொருவருக்கு ஏற்படலாம். ஆகவே ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் பாதுகாக்கவும் சகல தரப்பினரும் அரசியல் கட்சி பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தியதுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் குறிப்பிட்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் கூட்டாக ஒன்றிணைந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குரல்ல, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன, தயாசிரி ஜெயசேகர, ரவி கருணாநாயக்க, நாமல் ராஜபக்ச ஆகியோரும், முன்னாள் அமைச்சர்களான சுசில் பிரேமஜயந்த, ஜிஎல் பேரிஸ், துமிந்த திசாநாயக்க, நிமால் சிறிபால்டி சில்வா, டிரானலஸ், மஹிந்த அமரவீர, பவித்ரா வன்னியாராட்சி, அகில விராஜ் காரியவசம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்த போதும் அவ்விருவரும் கலந்து கொள்ளவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க வெளியிட்ட அறிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரல்ல ஊடக சந்திப்பின் போது வாசித்தார். ஊடக சந்திப்பை ஆரம்பித்து உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் நான் கவலை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது நாடு தற்போது செல்லும் பயணத்தை பார்க்கும்போது நாட்டின் ஜனநாயகம் தொடர்பிலான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. ஜனநாயகம் என்பது இந்த நாட்டில் இரத்தத்துடன் கலந்த விடயமாக உள்ளது. இப்போது இந்த ஜனநாயக சமூகத்தில் இருந்து அடையாளங்கள் மெதுவாக அழிவடைந்து போவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜனநாயகத்தை புதைப்பதற்கான பிணப்பெட்டியின் பலகைகள் தயார்படுத்தப்படுவது போன்றே தெரிகிறது. ஜனநாயகத்திற்கு பிரச்சனை ஏற்படுகின்றது என்று தெரிகின்றது என்றால் கட்சி பேதங்களை மறந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக ஒன்றிணைய வேண்டும் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலை தொடர்பில் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பேரிஸ், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஜனாதிபதி என்ற வகையில் கிடைத்த அழைப்பிற்கமைய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த நிலையிலேயே அது தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான போலீஸ் விசாரணைகள் முழுமையடையாமல் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக ஏதேனும் கருத்துக்களை வெளியிட்டால் கருத்து வெளியிடுபவர்களை அச்சுறுத்தி மௌனமாக்குவதையே காண்கின்றோம். இதனால் ஜனநாயக நிறுவனங்கள் முழுமையாக இல்லாமல் செய்யப்படுகிறது. இங்கு எமது உரிமைகள் முக்கியமானவையே. இதனை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகையில், பொதுச்சொத்துக்களை தீ வைத்து இல்லாதொழித்த மக்கள் விடுதலை முன்னணி பொதுச்சொத்து சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்துள்ளது
செய்துள்ளமை வரலாற்றில் கேலிக்கூத்தானதொரு செயற்பாடாகும். அரசியல் அமைப்புடனான சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்றார். தயாசிரி ஜெயசேகர கருத்து தெரிவிக்கையில், அமைச்சர் மட்டத்தில் நியமிக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு குழு ஊடாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள். பத்திரமுள்ள கட்சி அலுவலகத்தின் உறுப்பினர்கள் குழுவின் உறுப்பினர்களாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டனர். பத்திரமுள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த கண்காணிப்பை BR என்பவர் தான் வழிநடத்தியுள்ளார். ஆகவே இது அரசியல் பழிவாங்கலின் முழு வடிவத்தையும் வெளிப்படுத்தப்படுகிறது என்றார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் உரையாற்றுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பட்டலந்த விவகாரம், பிணைமுறி மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப் போவதாக குறிப்பிட்டுக் கொண்டுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய போவதில்லை. குறுகிய அரசியல் பழிவாங்கலை அரசாங்கம் உடன் நிறுத்த வேண்டும் என்றார். ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்கத்தின் அரசியலமைப்புக்குட்பட்ட சர்வாதிகாரத்திற்கு அரசியல் கட்சி பேதமின்றி அனைவரும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதாகவும் குறிப்பிட்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர வைத்திய கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார். ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவது சிரமம் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார். அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவித்து கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்து விசாரணை அதிகாரிகள் அவரை பின்னர் கைது செய்திருந்தனர். பின்னர் அவர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஈற்றில் பிணை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக 4 மணி நேரம் இடம்பெற்ற வாதங்களை அடுத்து அவர் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதன் பின்னர் சிறைச்சாலை அதிகாரிகளால் அவர் சிறைச்சாலை பஸ்ஸில் வெளிக்கட சிறைச்சாலைக்கு இரவு 10:45 மணியளவில் அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவர்களின் பரிசோதனைகளை அடுத்து சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதும் உயர் குருதி அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் நிலைமை காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையிலேயே அவர் தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர வைத்திய கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை நாளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவது சிரமம் என அவர் மேலும் குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயர் குருதி அழுத்தம் உள்ளிட்ட நோய் நிலைமை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இவ்வாறான நிலையில் அவரை எவ்வாறு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும்? அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் குறைந்தது 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். முறையாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அவரது உடல்நிலை பாதிக்கப்படும். தற்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர வைத்திய கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் இயக்குனர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கண்காணிக்கும் சிறப்பு மருத்துவர்கள் குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து சிறப்பு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகி வருகின்றனர். மருத்துவ அறிக்கையை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாக தகுதியானவரா என்பது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் அமைதி தூதுவர் எரிக் சொல்ஹேயும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியை உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் தமது எக்ஸ் கணக்கில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பில் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டில் நாடு பொருளாதார மற்றும் அரசியல் குழப்பமடைந்த போது இலங்கையை காப்பாற்ற முன்வந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க. ரணிலுக்கு எதிரான குற்றச்சாட்டு தகுதியற்றவை. அவை உண்மையாக இருந்தாலும் ஐரோப்பாவில் அவை எந்தவொரு குற்றமாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையையும் கொண்டிருக்காது. ஊழலுக்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு நான் முழு ஆதரவை வழங்குகிறேன். ஆனால் தயவு செய்து உண்மையான பிரச்சினைகளில் கவனம் செலுத்துங்கள் என்று எரிக் சொல்ஹேம் வலியுறுத்தியுள்ளார்.
பழிவாங்கும் அரசியலை இலங்கை அரசு கைவிட வேண்டும். பல தசாப்தங்களாக நாட்டுக்கு சேவை செய்த முன்னாள் தலைவர் ரணிலை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும் என்று இந்திய காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் முன்னாள் அமைச்சருமான சசி தரூர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கைது குறித்து சசி தரூர் கவலை தெரிவித்துள்ள எக்ஸ் பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அற்பமான குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது கவலையளிக்கிறது. அவரது உடல்நிலை ஏற்கனவே மோசமாக உள்ளதால் அவர் சிறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது இலங்கையின் உள்விவகாரம் என்பதனை முழுமையாக ஏற்கிறேன். பழிவாங்கும் அரசியலை இலங்கை அரசு கைவிட வேண்டும். பல தசாப்தங்களாக நாட்டுக்கு சேவை செய்த முன்னாள் தலைவரை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். விசாரணை கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது நாட்டின் அடிப்படை ஜனநாயக நிறுவனங்களின் வலிமை குறித்து கடுமையான கவலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவுகள் ஒரு தனிநபரின் அல்லது எந்தவொரு அரசியல் கட்சிகளின் தலைவிதியையும் விட சமூகத்தின் உரிமைகளுக்கான பிரச்சினைகளை தோற்றுவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் தலைவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 40 வருடங்களுக்கு முன்பு சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்த முடியாத ஒருவரை தற்றுணிவுடன் செயற்படக்கூடிய அரசு அதிகாரிகள் தற்போது சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளனர். ரணில் மாத்திரமல்ல, நாட்டில் உள்ள அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டே செயற்பட வேண்டும் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுர ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு வருடமாகிறது. இதனை முன்னிட்டு 1ஆம் தேதியிலிருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றன. வடக்கிலிருந்துதான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம். இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க சிறிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்படும் விசாரணைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1977ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினர் தேர்தல் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டனர். அன்று இடம்பெற்ற வன்முறைகள் காரணமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் வவுனியா உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தமது வீடுகளை இழந்து இன்று வரை நிற்கதியாகியுள்ளனர். இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. 1981ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் இருந்தபோதே யாழ் நூலக நிலையம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. வாக்குப்பெட்டிகள் திருடப்பட்டன. ஆனால் ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 1989இல் கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்ற போது ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக இருந்தார். இந்த வன்முறை சம்பவத்தினால் நாடு பாரிய பேரழிவை சந்தித்தது. இது தொடர்பிலும் அவர் பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாட்டில் அரசியல் கட்சி ஒன்றை தடை செய்தமை ஊடாக ஜனநாயகத்தை மீறினார். அப்போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 1983இல் யுத்தம் உருவாகுவதற்கு ரணிலே காரணமாக இருந்தார். ஆனால் அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 87-88 காலப்பகுதியில் சுமார் 60,000 மக்கள் கொல்லப்பட்டனர். இதற்கும் அவர் பொறுப்பு கூற வேண்டும். பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ரணில் அதிகாரத்தில் இருந்த அனைத்து சந்தர்ப்பத்திலும் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய ஊழல், மோசடிகள் தொடர்பிலும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்தமை தொடர்பிலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது மாத்திரமின்றி 2015ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையின் கீழ் மத்திய வங்கி கொள்ளையடிக்கப்பட்டதாக மஹிந்த ராஜபக்ச, சஜித் தரப்பினர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். ஆனால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அவர் கைது செய்யப்படவும் இல்லை. எனவே 40 வருடங்களுக்கு முன் சட்டத்தின் முன்னிலைப்படுத்த முடியாத ஒருவரை தற்றுணிவுடன் செயற்படக்கூடிய அரசு அதிகாரிகள் தற்போது அவரை சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளனர். அதேபோன்று இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். வளம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படாத என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, எப்படியான நபரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டே செயற்பட வேண்டும். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கிறது. அவர் யாழிலிருந்து கதைக்கின்றாரா அல்லது ரணிலின் வீட்டிலிருந்து கதைக்கின்றாரா என அவரிடம் நாம் கேட்க விரும்புகின்றோம். கருப்பு ஜூலை கலவரம், நூலகம் எரிப்பு, படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குற்றச்சாட்டும் உள்ளது. இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் சுமந்திரன் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றது என்றார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பில் தவறான கருத்துக்களை வெளியிட்டால் அவருக்கு பிணை கூட கிடைக்காது போகலாம் என தேசிய மக்கள் சக்தி சட்டத்தரணிகள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த எச்சரிக்கையை விடுத்த தேசிய மக்கள் சக்தி சட்டத்தரணி சங்கத்தின் சட்டத்தரணி உப்புல் குமாரபெரும மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை பிற்போக்கானதாக மாற்றும் வகையில் பாராளுமன்றத்திற்கு வெளியே கருத்து வெளியிடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும். இவ்வாறான அறிக்கைகள் பொதுமக்களின் அதிருப்தியை அதிகரிக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை வழங்கப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தமை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். இந்த செயற்பாடு நீதித்துறை தொடர்பில் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. அரசியல் நலன்களுக்காக இந்த நிகழ்வு இடம்பெறுவதாக சமூகமயப்படுத்த முயல்வது தவறு. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடும் சட்டத்தின் ஆட்சியும் ஜனநாயக ரீதியாகவும் முறையாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும். எல்லோரும் சரியான வழிமுறையை பின்பற்றி ஒழுக தயாராக இருந்தாலும் யூடியூப் மூலம் வழங்கப்படும் நீதியின் நியாயத்தன்மை குறித்து எந்தவித ஒருமித்த கருத்தும் இல்லை. நீதிமன்றத்தால் பெற்றுத்தரப்படும் தீர்ப்புகளுக்கு மற்றும் நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகள் தொடர்பில் பல நாட்களுக்கு முன்பே அரசியல் கட்சி சார் யூடியூப் ஆர்வலர்கள் முன்கூட்டியே எவ்வாறு கருத்து வெளியிடுவர் என்பது குறித்து பிரச்சினை காணப்படுகின்றது. இவ்வாறான விடயம் ஒன்று நடக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இது நீதிமன்றத்திற்கும் நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டிற்கும் அரசியல் அமைப்பிற்கும் மற்றும் உச்ச சட்டத்தையும் அவமதிக்கும் செயலாகும். முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என கூறி இதனையா செய்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்புகின்றோம். அரசியலமைப்பின் சட்டங்கள் அல்லது நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டு பொறிமுறையில் காணப்படும் சட்ட ஒழுங்கு விதிகளை செயற்படுத்தும் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒரு அரசியல் யூடியூபர் முன்கூட்டியே அறிவிப்பு செய்ய முடியாது. சர்வாதிகாரம் ஆட்சி செய்யும் நாட்டில் மட்டுமே இதுபோன்ற ஒரு விடயம் நடக்கும். ஆனால் நம்மை போல ஜனநாயக ஆட்சி செய்யும் நாட்டில் இதுபோன்ற ஒரு விடயம் நடக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து நலம் விசாரிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று காலை தேசிய வைத்தியசாலைக்கு சென்றார். பார்வையிட்டு வெளியேறும் தருணத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் அரசியலில் நமக்கு எவ்வித சவாலும் ஏற்பட போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர்கள் கடந்த காலத்தில் சேர்ந்தும் இருந்தார்கள், பிரிந்தும் இருந்தார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமக்கு எந்த சவாலும் ஏற்படவில்லை. சவால்கள் அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்றிணைந்துள்ள 90% வழக்கு இருக்கிறது. குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காகவே இவ்வாறு கூடியுள்ளனர். சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். சாதாரண மக்களுக்கு ஒரு விதமாகவும் பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. எவர் தவறு இழைத்திருப்பினும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்படாவிட்டால் அவர்கள் மேலும் தவறுகள் செய்வதை தடுக்க முடியாது. இது எவ்வாறாயினும் நீதிமன்றம் எடுக்கும் முடிவே இறுதியானதாகும் என டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார். தபாட் தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பு உடன் அமுலாகும் வகையில் நிறைவுக்கு வந்துள்ளது. அமைச்சருடனான கலந்துரையாடலுக்கு பின்னர் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த பணி புறக்கணிப்பு நிறைவுக்கு வந்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். 19 கோரிக்கைகளை முன்வைத்து தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கங்கள் உட்பட பல தொழிற்சங்கங்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தன. இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களில் சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் லட்சக்கணக்கான கடிதங்கள் தேங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. நுவரெலியாவில் வழமைக்கு திரும்பிய தபால் சேவை தபால் திணைக்கள ஊழியர்கள் மேற்கொண்ட 7 நாள் வேலை நிறுத்தம் முடிவிற்கு வந்ததை அடுத்து தபாலகங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் நுவரெலியா தபால் சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. நாடளாவிய ரீதியில் கடந்த 7 நாட்களாக 19 கோரிக்கைகளை முன்வைத்து அஞ்சல் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கைரேகை மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவு உள்ளிட்ட பிற பிரச்சினைகளில் எந்த மாற்றங்களையும் செய்ய அமைச்சர் உடன்படவில்லை என்றும் இது தொடர்பாக எடுக்க
எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் தற்போதுள்ள சட்டத்தின்படி விவாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகலுடன் இவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் முடிவிற்கு வந்ததை அடுத்து தபால் சேவைகள் மீண்டும் இன்று வழமைக்கு திரும்பியுள்ளன. 7 நாட்களாக பொதுமக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றுவதில் தடங்கள் ஏற்பட்டமையால் இன்றைய தினம் அஞ்சல் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்து தமது தேவைகளை பூர்த்தி செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. நாடு தழுவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த பணி புறக்கணிப்பை கைவிட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் வழங்கப்பட்ட எழுத்து மூல உறுதியை அடுத்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட முன்னதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொர்லெஸ்கமுவ மாலினி புலத்சிங்க மாவட்டத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தி இளைஞர் ஒருவரை கொலை செய்த சம்பவத்தில் சந்தேக நபர் தப்பிச் செல்ல பயன்படுத்திய முச்சக்கர வண்டியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பிளியந்தலையில் உள்ள போகுந்தர பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் இந்த குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொர்லெஸ்கமுவ மாலினி புலத்சிங்க மாவட்டத்தில் நேற்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கல்கிசையைச் சேர்ந்த 25 வயதான கிஹான் துலான் பெரேரா என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்தார். இதன்போது மற்றொரு இளைஞரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவருக்கு 2 விரல்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த இளைஞன் உள்ளிட்ட 9 பேர் பொர்லெஸ்கமுவ பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீதியில் நடந்து சென்ற போது முச்சக்கர வண்டியில் பிரவேசித்த ஒருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர் கோஸ் மல்லி என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் உறவினர் என இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கமைய இந்த குற்றச்செயலுக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் தெய்வல மற்றும் ரத்மலான பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 20 வயதுகளை கொண்டவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் 2023 மற்றும் 2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை கௌரவிக்கும் சபரகமுவ மாகாண நிகழ்வு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் ரத்னபுரி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இங்கு ரத்னபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 6 பாடப்பிரிவுகளில் உயர் சித்தி பெற்ற முதல் 10 மாணவர்கள் வீதம் 360 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. இதற்காக ஜனாதிபதி நிதியத்தினால் 36 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே உரையாற்றிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன மக்களின் எதிர்கால சுபீட்சத்திற்காக அரசு சொத்துக்களை பயன்படுத்துவது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி நிதியம் தற்போது அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நாட்டிற்கு அறிவு, திறன்கள் மற்றும் மனப்பாங்குகளை வளர்த்துக் கொண்ட எதிர்கால தலைமுறை அவசியம் என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கைகள் மூலம் உருவாக்க எதிர்பார்ப்பது அவ்வாறான ஒரு தலைமுறையாகும் என்று சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி மாணவர்களிடையே உரையாற்றியதுடன் கடினமான பயணத்திற்கு பிறகு ஒரு பாரிய சமூக மாற்றத்துடன் நாட்டை பொறுப்பேற்ற தற்போதைய அரசாங்கம் ஒரு சிறந்த கல்வி பரிமாற்ற முன்மொழிவையும் முன்வைத்துள்ளதுடன் அந்த கல்வி மாற்றங்களை யதார்த்தமாக்குவதன் மூலம் நாட்டின் பிள்ளைகள் ஒரு அழகான எதிர்காலத்தை பெற முடியும் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோரும் இந்த வைபவத்தில் உரையாற்றினர். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகே உட்பட ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள், மாவட்ட செயலாளர்கள், அரசு அதிகாரிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் உதித்த லியனகே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதையில் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேரை அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர். இதனை அடுத்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்றைய தினம் சந்தேக நபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளம்பிட்டிய கித்தம்பவ பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. விடுதி ஒன்றில் தங்கியிருந்த தம்பதியினரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டை நடத்திய 3 சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி இன்று ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. செம்மணி அகழ்வு பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கவிருந்த நிலையில் பிற்போடப்பட்டிருந்தன. குறித்த அகழ்வு பணிகளை இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைக்குழிகளில் முதல் கட்டமாக 9 நாளும் 2ஆம் கட்டத்தில் 45 நாள் அகழ்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டு இதுவரை 32 நாளும் என மொத்தமாக 41 நாள் அகழ்வு பணிகள் நடைபெற்றது. செம்மணி மனித புதைக்குழியில் 147 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 140 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கொட்டகலை பெண்டகோஸ்டல் அசெம்பிளி ஆஃப் ஸ்ரீலங்கா திருச்சபையின் கீழ் இயங்கி வரும் சிறுவர் அபிவிருத்தி அனுசரணையாளர் திட்டத்தின் மூலம் அண்மையில் சிறுவர் வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் வீதி ஊர்வலம் மற்றும் வீதி நாடகம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வானது கொட்டகலை புகையிரத கடவை வீதி அருகில் ஆரம்பிக்கப்பட்டு கொட்டகலை பிரதேச சபை வரை நிகழ்வு இடம்பெற்றது. சிறுவர் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தில் உள்ளூர் சிறுவர்களுக்கான பாதிப்பு மற்றும் எதிர்கால அபாயங்களை தடுக்கும் நோக்கிலும் வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் வீதி ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் வீதி நாடகமும் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்கள், சிறார்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகளை பிராந்திய மட்டத்திற்கு பரவலாக்குவது தொடர்பாக சபரகமோ மாகாணத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களின் விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கான ஒருநாள் விசேட செயலமர்வு ரத்தினபுரி மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நடைபெற்றது. ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து பணிகளும் பிரதேச செயலகங்களுக்கு பரவலாக்கப்பட்டுள்ளதால் முன்வைக்கப்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் புதிய கணினி அடிப்படையிலான ஆன்லைன் முறைமை குறித்து பிரதேச செயலகங்களின் தொடர்புடைய பணியாளர்களை தெளிவுபடுத்துதல் மற்றும் பயிற்சி அளிப்பது அவசியமாகியுள்ளது. அதன்படி சபரகமோ மாகாணத்தின் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் ஜனாதிபதி நிதியம் தொடர்பான விடயங்களை கையாளும் அலுவலகர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. சபரகமோ மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பயனாளிகளுக்கு உயர்தர சேவையை வழங்குதல், நவீனமயமாக்கப்பட்ட ஆன்லைன் முறைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் விரைவான சேவைகளை வழங்குவதற்கு தேவையான அறிவு மற்றும் பயிற்சியை வழங்க இதனூடாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகி ஜனாதிபதி நிதியத்தின் வகிப்பாகம் குறித்து வருகை தந்தவர்களுக்கு விளக்கம் அளித்தார். ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் கணினி கட்டமைப்பின் பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு, மருத்துவ உதவி விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது முதல் அங்கீகாரம் பெறுவது வரையிலான செயல்முறை மற்றும் அனுமதிக்கு பிறகு
மருத்துவ உதவி செலுத்தும் செயல்முறை குறித்து விளக்கினார். மேலும் விடயத்தை கையாளும் அலுவலகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து இங்கு ஆராயப்பட்டது. பங்கு பற்றிய அலுவலகர்களுக்கு பங்கேற்புக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் அலுவலக விடயத்திற்கு பொறுப்பான அலுவலகர்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் பணியாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். பூண்டுலோயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மத்திய பிரிவு டான்சின் தோட்டத்தில் இன்று முற்பகல் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் தொடர் குடியிருப்பில் 10 வீடுகள் தீயினால் எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த 10 வீடுகளிலும் இருந்தவர்கள் தற்காலிகமாக உறவினர்கள் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தின் போது எவருக்கும் தீக்காயங்கள் ஏற்படவில்லை என்பதோடு பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெருமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், உடுதுணிகள் மற்றும் பெருமளவிலான பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. தீ ஏற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் எரிவதைக் கண்டு கூச்சலிட்டதாகவும் அதன் பிறகு அயலவர்கள் ஓடிவந்து தீயை அணைக்க முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் தோட்ட இளைஞர்கள் மக்களின் ஒத்துழைப்புடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இது தொடர்பாக பூண்டுலோயா போலீஸ் நிலையத்திற்கு பிரதேசவாசிகளால் தகவல் அளிக்கப்பட்டது. அதன்பின் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீ பரவலுக்கான காரணங்களை கண்டறிய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் கடல் வளத்திற்கும் கடற்றொழில் துறையின் நிலைபேறான தன்மைக்கும் பாரிய அச்சுறுத்தலாக விளங்கும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக விரிவானதும் ஒன்றிணைந்ததுமான செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விசேட கலந்துரையாடலில் கரையோர மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான அஜித் கியான் மற்றும் ரோஷான் அக்மீமன் ஆகியோரும் இலங்கை கடற்படை, கரையோர பாதுகாப்பு திணைக்களம், கடற்றொழில் திணைக்களம், நாரா நிறுவனம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டாளர் உள்ளிட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கை ராணுவ அதிகாரி ஒருவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். இங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், சட்டவிரோத உபகரணங்களை பயன்படுத்தி எமது கடல் எல்லையையும் மீனவ மக்களையும் ஒட்டுமொத்த கடல் வளத்தையும் அளிக்கும் செயற்பாட்டிற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். லைட் கோஸ், லைலா சுருக்கு வலைகள் மற்றும் வெடிபொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு மிக அதிகம். இந்த நிலை தொடர்ந்தால் எமது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு கடல் பாலைவனத்தை நாம் விட்டுச் செல்ல நேரிடும். கடற்றொழிலையும் மீனவ மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்காகவே இந்த உறுதியான தீர்மானங்களை எடுத்துள்ளோம் என்று கூறினார். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக புதிதாக நியமிக்கப்பட்ட தூதுவர்கள் குழு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தனர். இந்த குழுவில் இந்தோனேஷியாவிற்கான தூதுவர் திருமதி SS பிரேமவர்தன, பிரேசிலுக்கான தூதுவர் திருமதி CACI கொலன்னே, மாலைத்தீவுக்கான உயர்ஸ்தானிகர் திரு MR ஹசன், துருக்கிக்கான தூதுவர் திரு கத்துருகமுவ, நேபாளத்திற்கான தூதுவர் திருமதி ருவாந்தி டல்பிட்டிய, கொரிய குடியரசுக்கான தூதுவர் திருமதி MK பத்மநாதன் மற்றும் ஓமான் சுல்தானகத்திற்கான தூதுவர் திரு WAKST அல்விஸ் ஆகியோர் அடங்கியிருந்தனர். இலங்கையுடனான நல்லுறவை மேம்படுத்துதல், சர்வதேச அரங்கில் இலங்கையின் நட்பெயரை உயர்த்துதல் மற்றும் தரமான முதலீடுகளை ஈர்த்தல் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் புதிய தூதுவர் குழுவினருக்கு சுட்டிக்காட்டினார். அவர்கள் பொறுப்பேற்க இருக்கும் நாடுகளில் காணப்படும் வாய்ப்புகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட பிரதமர் அவர்களின் எதிர்கால பணிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் திரு பிரதீப் சபுதந்தரி மற்றும் பிரதமரின் மேலதிக செயலாளர் திருமதி சாகரிகா போகவத் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கையின் வரலாற்றை ஆராய்வதற்கான வாய்ப்பை பாடசாலை பிள்ளைகளுக்கு வழங்கும் நோக்கத்துடன் தற்போது கொழும்பு பொது நூலக வளாகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இது எமது காலம் என்ற நடமாடும் வரலாற்று அருங்காட்சியகத்தை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பார்வையிட்டார். 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடமாடும் அருங்காட்சியகம் இதுவரை நாட்டின் 9 மாகாணங்கள், 10 மாவட்டங்கள் மற்றும் 11 நகரங்களை உள்ளடக்கி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் கொழும்பில் அதன் முதலாவது கண்காட்சியை ஆரம்பித்தது. சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளை நினைவுகூரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி 1940கள் முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் இந்த நாட்டின் வரலாற்றில் தேசம் மற்றும் தேசிய அடையாளத்தை கட்டியெழுப்புதல், மோதல்கள் மற்றும் பொருளாதாரம் ஆகிய கருப்பொருள்களை மையமாக கொண்ட தகவல்களை உள்ளடக்கியுள்ளது. இதன் மூலம்
வரலாறு என்றால் என்ன, அதை யார் எழுத முடியும், வரலாற்றை கற்றுக்கொள்வதற்கான பல்வேறு வழிகள் என்ன போன்ற விடயங்கள் குறித்து பல்வேறு ஆய்வுகள் மற்றும் செயற்பாடுகள் மூலம் இந்த கண்காட்சி பிள்ளைகள் சிந்திக்க ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நடமாடும் அருங்காட்சியகம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜெர்மன் வெளியுறவு அலுவலகத்தால் நிதியளிக்கப்பட்ட வரலாற்று உரையாடல் மற்றும் நினைவக கூட்டணி இலங்கை சமூக சகவாழ்வு மற்றும் சமாதானத்தை மேம்படுத்துவதற்கான நிறுவனத்துடன் இணைந்தும் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்தும் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மென் மொரோனோ, ஜெர்மன் சர்வதேச ஒத்துழைப்பு இலங்கை நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் நிக்கோலஸ் லமாடி மற்றும் CHDM நிறைவேற்று பணிப்பாளர் தனுஜா துரைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை ரஜமகா விகாரை வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள புனித தந்ததாது கோபுரத்தை மகா சங்கத்தினர் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கும் நிகழ்வு ஆகஸ்ட் 24 விகாரை வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்கேற்புடன் நடைபெற்றது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கலாநிதி சங்கைக்குரிய அழுத்நுவர அனுருத்த நாயக்க தேரர் நினைவு படிகத்தை திறந்து வைத்ததை தொடர்ந்து பிரதமர் புதிய தாது கோபுரத்திற்கு மலர் பூஜை செய்து வழிபட்டதுடன் அந்த மண்டபத்தின் கீழ்த்தளத்தில் நிறுவப்பட்டுள்ள புதிய விகாரை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் லங்காராமய இந்தியானா பௌத்த விகாரை, ஒஹியோவில் உள்ள பௌத்த மைத்ரி தியான நிலையத்தின் விகாராதிபதியும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டி ரஜமகா விகாரையின் விகாராதிபதியும் அமெரிக்காவின் மேற்கு மற்றும் மத்திய மாநிலங்களின் பிரதம சங்கநாயக்கருமான மங்கள தர்ம கீர்த்தி ஸ்ரீ தர்மதூத சேவா பூஷன் தலங்கம தேவானந்த நாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர், பிரதி அமைச்சர் சத்துரங்காவே சிங்க, ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மேயர் அருஷ ஆத்தபத்து உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், பெருந்தொகையான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கையின் 37வது போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை உத்தியோகபூர்வமாக சந்தித்தார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 37வது போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை உத்தியோகபூர்வமாக சந்திக்கும் நிகழ்வு பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தீவின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் மழை இல்லாத வானிலை நிலவும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். வியட்நாமில் சூறாவளி ஏற்படும் அபாயம் இருப்பதால் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. கஜிகி என்ற பெயரிடப்பட்ட இந்த புயல் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் வியட்நாம் வழியாக வீசும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி தான்ஹேவா, குவாங்னின் மற்றும் டானாங் ஆகிய இடங்களில் வசிக்கும் 5,86,000 பேர் தற்காலிகமாக தங்கள் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். சூறாவளியுடன் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு அந்த பகுதியில் விமான சேவையும் தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கஜிகி சூறாவளி சீனாவின் ஹைனான் பகுதியையும் பாதித்தது. மேலும் சூறாவளியுடன் 320 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. காசா நகரத்தின் சில பகுதிகளில் இஸ்ரேலிய போர் விமானங்களும் தாங்கிகளும் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. காசா நகரத்தின் மிகப்பெரிய நகர்ப்புற பகுதியை இஸ்ரேல் கைப்பற்ற திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் அங்கு வசிக்கும் 1 மில்லியன் பாலஸ்தீனர்கள் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 64 பேர் கொல்லப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 300 பேர் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் லூசியானாவில் உள்ள மசகு எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலையில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மசகு எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகை காரணமாக அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் சுவாச பிரச்சினைகளை சந்திப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகை காரணமாக அருகிலுள்ள நெடுஞ்சாலை மற்றும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக முறை ஒருநாள் தொடரை வென்ற அணி என்ற புதிய சாதனையை தென்னாப்பிரிக்கா படைத்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 9 ஒருநாள் தொடர்களை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது. இதற்கு அடுத்த இடங்களில் இங்கிலாந்து மற்றும் இந்தியா உள்ளன. மேலும் 2016 முதல் தற்போது வரை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 ஒருநாள் தொடர்களை தொடர்ந்து கைப்பற்றி தென்னாப்பிரிக்கா சாதனை படைத்துள்ளது.